கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. அதாவது நம்ம மறலாது இருக்கிறதுனா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது, அல்லது திடப்படுத்தி இருப்பது, ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பது, அல்லது திடன் கொண்டிருப்பது. இந்த காரியத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதே போல பவுல் முதல்ல தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவராய் இருந்தாங்க. அதனால அநேகர் அவரும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க துன்பப்படுத்தினவர்களா, இவர் எப்படி இப்படி பிரசங்கிக்கார் அப்படின்னு எல்லா ஜனங்களும் சொல்லும் பொழுது அவர் திடன் கொண்டு இன்னும் அதிகமா இயேசுவை பிரசங்கித்ததாக வேத பகுதி அப்போஸ்தலர் 9:21-22 சொல்லுது. இதே போல நம்மை பார்த்தும் சிலர் சொல்லலாம், இவங்க புறஜாதியார் புறமார்க்கத்தார் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனாங்க அப்படின்னு நம்மளை குறித்து சில காரியங்களை பேசலாம். அப்பொழுது நீங்கள் திடன் கொண்டு இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.